பகைத்திறம் தெரிதல். பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். தனியாக நின்று பலரின் பகையை தேடிக் கொள்பவனை ஆணவம் பிடித்தவன் என்பதை விட அறிவிலி என்பதே பொருத்தமாகும். பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றி புகழும். தன்றுணை இன்றால் பகை இரண்டால் தானொருவன் இன்றுணையாக கொள்கவற்றின் ஒன்று. தனது பகைவர்கள் இரு பிரிவினராக இயங்கும் நிலையில் தனக்கு துணையாக யாருமின்றி தனியாக இருப்பவர் அந்த பகைவர்களில் ஒருவரை துணையாக கொள்ள வேண்டும். தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகா அன்விடல். பகைவரை பற்றி ஆராய்ந்து தெளிவடைந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கிடையே ஒரு கேடு வரும்போது அந்த பகைவருடன் அதிகம் நெருங்காமல் நட்பு காட்டியும் அவர்களை பிரிந்து விடாமலேயே பகை கொண்டும் இருப்பதே நலமாகும். நோவர்க்க நொந்த அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. தனது துன்பத்தை பற்றி அதனை அறியாமல் இருக்கும் நண்பர்களிடம் சொல்லக்கூடாது. தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்திவிடக்கூடாது. வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர் கண் பட்ட செருக்கு. வழி வகை உணர்ந்து தன்னையும் வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் தேடிக்கொண்டவரின் முன்னால் பகையின் ஆணவம் தானாகவே ஒடுங்கிவிடும். இளைதாக முள்மரம் கொள்க களையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. முள் மரத்தை அது சிறிய கன்றாக இருக்கும் போதே கிள்ளி எறிவது போல பகையையும் அது முற்றுவதற்கு முன்பே வீழ்த்திட வேண்டும். உயிர்ப்ப உலரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடு இருப்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது.